நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியலையே. நல்லா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது. நம்ம லைஃப்ல கல்யாணத்தை தவிர எல்லாத்தையும் பார்த்துருக்கிறோம். 2004 சுனாமி, 2020 கொரோனா, ஆனா கல்யாணம் மட்டும் ஆகலையே. சரி, வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தனும் ஒரு ஐடியா சொல்ல மாட்டான். லெமன் பக்கெட்டிங்கன்னா கவுந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டா 10 ஐடியா சொல்லுவானுங்க. டேய் மச்சான், நீ பேசுறதெல்லாம் நான் கேட்ட மாதிரிடா. என்னோட பாயிண்ட் சொல்றேன் கேளு. குத்தனது நண்பனா இருந்தாலும் சட்டா கூட சொல்லக்கூடாது, புரியுதா? பாரு, நான் கட்டின்னு வந்ததும் சரியில்லை, அது பெத்ததும் சரியில்லை. எப்படி ஆடி எனக்கு இது பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போலக்குது எங்க குடும்பம். வாடா தம்பி, பவா வெறுப்பாத்தந்து போதும்டா வாடா. அப்பா வந்ததுக்கு ஒரு கட்டிங்க போட்டாச்சு, ஊரு 2 நக்கியாச்சு, அவ்வளவுதான். அதோட கிளம்பிடணும். அப்புறம் சொந்த கதை சொல்வதெல்லாம் சொல்லி நம்மள வெறுப்பேற்றுவோம். அடிச்ச போதும் இறங்கி போயிடும். அங்கே யாரு ஒருத்தன் சோகமா வந்துட்டா, ஓகே அடுத்த கட்டிங் ரெடி ஆச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் குழந்தை ஒப்பித்து குழந்துட்டு சும்மா தானே இருக்க, பாவை வெளியே போயிட்டு வரலாம். இல்லடா, இன்னைக்கு நான் எங்கேயும் வரலடா, எனக்கு வேலை இருக்கு. இதே அவன் கூப்பிட்டு போயிருப்பா. தேவி, அவன் என் பூசன், அவன் எங்க விட்டாலும் நான் போய் தான் ஆகணும். நைனா, இந்த பட்டாசு வெடிக்கவே மாட்டேங்குது. புஷ்வானமா போச்சு அந்த பாரு நைனா. என்ன அடே, உன்னைய பெத்ததுக்கு நான் 10 நிமிஷம் தள்ளி படுத்துருக்கலாம்டா. டேய் வாயில என்னத்தலா போட்டுட்டு இருக்க? ஐயோ வாய் வேற எரியுது. டேய் என்னத்தலா போட்ட சில்லி சாச போட்டுனா? டேய் அவனை புறா. டேய் அடையில விடு, அமைதியாடுறா. சொத்த போடுறத ஒண்ணு அமைதியாடுறா, சும்மா இருறா. கேட்க மாட்டேன். டேய் அடி வாங்கி நீ திரும்ப மாட்டேங்கிற. இருறா வாரண்டா உன்ன. டாடி, இந்த பட்டாசு வெடிக்கவே மாட்டேங்குது, புகை மட்டும் வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு பாரு டாடி. குறா. டேய் ஏன்ட்ட சரசம் பண்றதுக்கு உங்க ஆத்தா போன பத்தி விடுவாங்களா? ஏன்டா ஏன்? ஹே ஜப்பான் முஞ்சி, வீடியோ எடுக்கிறதோட சரி தொட்டு பேசுறவங்களாம் வச்சுக்காத. ஏய் சொன்னா கேள்றி, தொடாடி. ஏய் அடியே, எங்கடி தொடுற நீ? என்ன அந்த மாதிரியாளா? அடியே தொடாதா, என்ன பொடி பொடி. நான் ரிமோட் கார் கட்டத்துக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி என்ன அடிச்சுட்டு நீ நிம்மதியா தூங்குறையா? இருவோம். டேய் ஐயோ எவனை வெடி போட்டா ஓடுறா. டேய் டேய் பெம்ம பூங்கடா. டேய் யாரா போட்டா? டேய் சிந்துவ காசு 2000 ரூபா கொடுத்தன உனக்கு தெய்வம்னா, 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புண்ண பாக்கிய புத்துக்கிறேன். நாயா யாரு பாம்போக்கா சொல்லி பொறிக்கியா? ஏய் இந்த கிச்சி கால் வர நான் யாக்கிட்ட வச்சுக்கிறாதா? ஒத்த கால் தனியா வெட்டி போய் என்ன ஆத்துற? 2 காலம் வெட்டி போண்டி. சுறா மீன் செம்ம டேஸ்டா இருக்கு. வாவ், வேற லெவல்ல இருக்குடா. இன்னும் சாகலையா நீ? வேலை செய்யறவனுக்கு சம்பளம் 15,000, இந்த வேலை செய்ய சொல்றவனுக்கு 90,000 சம்பளம். நல்லா இருக்குடா உங்க நியாயம். லவ்வர்ஸ் டே வேற வருது. எல்லாவனும் ஜோடி ஜோடியா சுத்துவானுங்க. நம்ம மட்டும்தான் இன்னும் சிங்களாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு லவ்வும் செட் ஆக மாட்டேங்குது, லவ்வரும் செட் ஆக மாட்டேங்குது. கடைசி வர நம்ம மொத்த பயிரா தான் சுத்துறோம் போல. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு அழகான பொண்ணு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். கடன் வாங்கியாவது லவ்வர்ஸ் டே கொண்டாடினோம். சொல்லவே இல்ல. உனக்கு லவ்வர் இருக்கா? இல்ல லவ்வரை தான் கடன் வாங்க. லவ்வர்ஸ் டே வேற வருது. எல்லாவனும் ஜோடி ஜோடியா சுத்துவானுங்க. நம்ம மட்டும்தான் இன்னும் சிங்களாவே சுத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு லவ்வும் செட் ஆக மாட்டேங்குது, லவ்வரும் செட் ஆக மாட்டேங்குது. கடைசி வர நம்ம மொத்த பயிரா தான் சுத்துறோம் போல. லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஒரு அழகான பொண்ணு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். கடன் வாங்கியாவது லவ்வர்ஸ் டே கொண்டாடினோம். சொல்லவே இல்ல. உனக்கு லவ்வர் இருக்கா? இல்ல லவ்வரை தான் கடன் வாங்க.